ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சேனல் தமிழர் நைட்டு. நம்ம இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா அமங் அஸ். இங்கே பாருங்க, இதுதான் அந்த பிக்சர் அமங் அஸ்ன்னு போட்டிருக்கா. சரி கேமுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், அதை மட்டும் கட் பண்ணி காமிக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னு காமிக்கேன். ஹலோ கைஸ், லோட் ஆகிட்டு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே கொடுக்கணும். அடுத்து ஆன்லைன் ப்ராக்டிஸை கொடுக்கணும். இது ஃபைண்ட் கேம்னு ஒன்று இருக்கோம், அதை டச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அமுக்குங்க. நான் வந்து இந்த 8க்கு 10 அமுக்குறேன். இது வர மாட்டேங்குது. இது அமுக்குறேன். மடக்கே அமுக்கணும் கைஸ். எனக்கு தான் லைட்டாக வரும். எல்லாரும் போனோடனே இந்த ஆட்சி வந்துருக்காங்க, டெய்லி லேட் ஆவாங்க. சரி கேமுக்குள்ளே போக லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆட்டில் முடிஞ்சிடும். இல்லை யாராச்சும் 3 யார் இம்போஸ்டர். நம்ம ட்ராக் பண்ணணும். நேராக வாடிடுவோம் கைஸ். வாடிட்டே இருப்போமேனு வாடிட்டே இருக்கு. ட்ராக் பண்ண வரன்ட்டு பொம்மை நாள்கிட்ட கைஸ். ஆனால் இப்படி இங்கே கைஸ் நம்ம ட்ராக் பண்ணுவோம். இல்லாட்டியும் இந்த சிவப்பு கலரை பார்க்க சண்டைக்காக இருக்கும். ஒரே இடத்துல அப்படியே நிற்கும். சரி கைஸ், நம்ம பாட்டு போவோம். இந்த ஏர்ஷிப்பில் எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கோம். சரின்னு நான் போயிட்டே இருக்கேன். யாருன்னு வேணும் கொட்டே வர பார்க்கவே பயமாக இருக்கு. இது என்னதோ ஒன்று புதுசாக இருக்கு. ஏதோ ஒன்று இந்த பக்கம் காமிக்கி கைஸ். யாரோ போயிட்டாங்கன்னு நினைக்கேன். ஏமோட்டு டெட் பாடி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. இல்லை யாருன்னு பார்ப்போம் கைஸ். 5 வேர்டு 1 2 7 வேர்டு டெட்டாக இருக்காங்க. சரி நம்ம பார்ப்போம். நம்ம வந்து யாருக்கு ஒட்டு போடுறேன்னு தெரியல. சும்மா கை கண்டாரு போட்டுட்டுறா. நம்மளுக்கு கூட மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு படுவோம். த பாடி வால்சி ஸ்டோரேஜ்னு ஒருத்தவே அனுப்பியிருக்கா. அந்த பிங்கு பிங்கு நிறையா அனுப்பிட்டா. நீங்கள் பார்த்துக்கோங்க, டைம் கிடச்சா படிச்சுக்கோங்க. நம்ம டேரக்டாக சும்மா அனுப்பிவிடுவோம். மேபி நம்ம அனுப்பிவிட்டுருக்கோம். இவனுக்கு ஒட்டு போட்டுருவா. பார்க்க சந்தேகமாக இருக்குது கைஸ். இவன் மூஞ்ச பார்க்க கண்ணாடி டிவி ஒர்க்காக மாதிரி இருக்கு. இவனுக்கு தான் 2. நான் இவனை பாப்பா எந்த ஸ்டாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. இந்த எப்போ பசிக்கிற சொன்னேடா ஃபஸ்ட்டு. இதெல்லாம் டவுட்டாக இருக்குன்னு இவங்க ஃபஸ்ட்டு டிஃபிட்னா நம்மளுக்கு டொக்கு அடிச்சுட்டாங்க. டவுட்டாக இருந்தது ஃபஸ்ட்டே. அதான் டவுட்டாக இருக்கேன்னு வந்தேன். எல்லாரும் வந்துட்டாங்க. சிஸ்டராக அனுப்பியிருக்காங்க ஃபிட்டினுக்கு. வெயிட் பண்ணேன். ட்ரெஸ்ஸு மாத்திரல என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் போட்டுடுங்க. பார்ப்போம் யார்ட்டு எதெல்லாம் பிடிச்சிருக்கும் பாட்டு போட்டுருங்க. இதுவா எது பிடிச்சாலும் போட்டுடுங்க. பெட்டு தான் இப்படி ரெடி பண்ணேன்னு இல்லையா. இது நம்ம இது போட்டுருவோம். இது போட்டால் இப்படியோ இருக்கா போட்டால் அது முடியும். ஏதோ அனுப்பி விட்டுருப்பா. நம்மளும் அனுப்புவா கைஸ். இவன் மட்டடா அனுப்புவானா சும்மா கை கண்டதை இது அனுப்புனாரு. நானும் அனுப்பிட்டு
ரெடியான்னு கேட்போம். என்னாச்சும் எஸ்ன்னு ஒன்று போட்டுருக்கா. டேன் வந்து டான்ஸ்னு போட்டிருக்கா. டேன்னு போட்டுருக்கு. கேட்டு வந்து இது வந்து ஐ எம் ரெடி நோன்னு போட்டுருவோம். ரெடியா தேங்க்ஸ் சொன்னிருக்கு. சரி காய்ஸ் வந்துட்டாங்களான்னு பார்த்தா 12 இருக்காங்க. எப்போ வருவானுங்களா வேற லாட்டாகிட்டே இருப்பானுங்க காய்ஸ். பார்த்தாலும் ஸ்டார்டிங் விட்டுதான் ஸ்டார்டிங் விட்டுட்டா மறுபடி குட்டை வந்துருக்கும். குட்டுதா அமங்க லோடிங்னு இருக்கா. லோட் ஆகிட்டு இருக்கு. இம்போஸ்டர் நம்ம வயசு இப்போ நம்மளுக்கு ஆட்ட ஆரம்பிக்கப்படு. இப்போ நம்மளா இன்னொரு ஆட்ட ஆரம்பிச்சுட்டு யாராச்சும் நிற்க மாதிரி இம்போஸ்டர் கூடாது. ஏன்னாச்சும் இருந்தாலும் அடடா இம்போஸ்டர் காய்ஸ் ஜாலியாக இருக்கு. சரி வேணா வெட்டிடலான்னு கேட்டால் நொட்டை பின்னாடி வந்துட்டா. நம்ம டீம்மேட்டு ஏன்னா பின்னாடி எனக்கு வந்துட்டா. பாடின்னு சொல்லிட்டா. அவனா பாட்டு விட்டுருதான் நாளைக்கு அதுக்குள்ள ஒன்று கூஸ் இம்போஸ்டர். நம்ம வந்து யாரையும் இம்போஸ்டர்னு சொல்ல முடியாது. இல்லை டீம்மேட்டையும் கொண்டு போய் போட்டுட்டு அதனால நோ ஓட்டிங்னு போட்டுடுவா. வேறு ஓட்டிங் பிகின்ஸ்னு போட்டிருக்கு. சரி நம்ம யாருக்கு ஒரு சிப்பு ஓட்டுவோம். எஸ் டோட்டல் டெஸ்ட் கம்ப்ளீட். சரி இது என்னன்னு பார்ப்போம். இது அப்பிஞ்சு அப்படின்னு இருக்கு. சரி உங்களுக்காண்டி கட் பண்ணி காமிக்க வந்தோடனே உங்களுக்கு காமிக்க காய்ஸ். 30 செகண்ட் தானே இருக்கு காய்ஸ். சாரி காய்ஸ் வரன்ட்டே பண்ணோண்டா. இவனுக்கு பாருங்க எத்தனை யாருமே போடுற இவனுக்கு தான் நிறையா அனுப்பிட்டாங்க. சும்மா எல்லாரும் கை கண்ட வண்டி போட்டுட்டு இருக்காங்க. சரி யாரு பிங்கு வர சும்மா எமர்ஜென்சி மீட்டிங் அப்படின்னு போட்டுட்டு இருக்கா. அதனால தான் பாடி டைமே மிஸ் ஆகுது காய்ஸ். முடிய காமிக்க போட்டுலாம் பண்ணி முடித்தோனே. சரி ஆன் பண்ணிட்டே சும்மா இருங்க. ஹலோ கைஸ் நம்ம யாருக்கும் ஓட் பண்ணலை. இந்த அட்டி இவனுக்குறா காய்ஸ் அடிக்க ஓட்டு அனுப்பிட்டாங்க. வேணாம்ல இம்போஸ்டர் எதுக்கு போய் அனுப்புகிறாங்களோ தெரியல. எல்லாரோடையும் அடிச்சுக்கானுங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ப்ளூவால எமர்ஜென்சி மீட்டிங் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்பா. எடுக்க வையின்னு ஒருத்தருக்காட்டு 3 கொஸ்டின் மார்க்கிட்டு அர்த்தமே எல்லாரும் அமைப்பு போட்டிருக்காங்க. ஆனால் இதே தான் அந்த இம்போஸ்டரு நம்மளே சாட்டுதான். இம்போஸ்டரே இல்லாத மாதிரி நடிக்காங்க ஐஸ். என்னதான் இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. ஐஸா என்ன பாருங்க ப்ளூ கலரு நல்லா அன்ப்ளோ போட்டாங்க. ஐஸு வேறு நம்மளே எதையாச்சும் போட்டுடுவோம். ஏதாச்சும் மாட்டிட்டுருவோம். யாரை மாட்டிவிட ஃபஸ்ட்டு எப்படி மாட்டிவிடணும்னு மறந்துட்டுங்க. ஸோ கொஞ்சம் இருங்க எல்லாத்துலேயும் போய் பார்த்து எப்படின்னு இருக்கும் வைஸ் டெஸ்ட்டில் போய் பார்த்து. ஸோ அது அனுப்பிவிட்டேன். வேற
ஈக்குவல் காய்ஸ். One was detected die 3 imposter remaining. அப்படிதான் வந்துருந்தது. லைட்டாக குடலை மாட்டி பேசினேன் காய்ஸ். அதான் உங்களுக்கு எப்படியோ வந்திருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போகை நம்மள நைஸாக பலியாட வைக்கிறோம். போட்டு விட்டுருவா நம்மளே போட்டு விட்டுருவோம். நம்மளே செட்டு பண்ணிட்டு நம்மளே போட்டு விட்டுருவோம். யாருக்கும் டவுட்டாக வேறு காய்ஸ் அப்படி வந்துட்டு ரிப்போர்ட் எடுக்கிறா விட்டேன்னு இருக்கு குட்டானே இப்படி வந்துட்டு காய்ஸ். சரி வெயிட் பண்ண அடிக்கும். நான் லைட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் எங்கே இருக்கு?